ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த பதிவில் ஜிப்போட இந்த ஒரு சைடை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அழகாக சூப்பராக இதே மாதிரி நம்ம ஒரு பர்ஸ் வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் வணக்கம். நீட்டாக க்ளீனாக நச்சுன்னு ஒரு ஸ்டிச்சிங் டிப்ஸ் நல்லா பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக மடிக்கணும். முக்கோணம் மாதிரி மடிக்கிறோம், ஓகேங்களா? அப்படி மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸ் நமக்கு தேவையில்லை, அதில் இன்னொரு பீஸ் தான் எடுத்துக்க போகிறோம். இதே போல் நம்ம மெயின் கிளாத் அண்ட் லைனிங் கிளாத்னு சொல்லிட்டு 2 கிளாத் எடுத்துருக்கோம், ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கரெக்டாக இதே போல் முக்கோணமாக அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான ஜிப், அந்த ஜிப்பில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போது இந்த ஜிப்பில் ஒரு அழகாக அந்த மண்டை கழட்டி எட்டக்க வச்சுட்டு நம்ம அந்த ஒரு பீஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது என்ன அப்படின்னா, அதுக்கு சின்னதாக ஒரு காது, அதாவது புடின்னு சொல்கிற பாருங்க, அது ரெடி பண்ணுறோம். இது எல்லா பகுதியிலுமே ரெடி பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டிஃப்ரெண்ட். 2 பீஸை 2ஆக மடித்து வச்சு அது மேலே ஒரு சிங்கிள் ஸ்டிச்சிங் தான் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இது ரொம்ப சின்னதுங்கிறதுனால இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதை எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே தைக்கலாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த முக்கோணம் மாதிரி வெட்டி வச்சுருக்க பாருங்கள், அதை அழகாக சென்டர் எடுத்து ஒரு லான்ச் பண்ணிங்க, அதாவது மார்க் பண்ணிக்கங்க. இதை நம்ம ஏன் மார்க் பண்ணுறோன்னா, நாம் இந்த பர்ஸுக்கு இந்த புடி ரெடி பண்ண பாருங்கள், அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிப்போட அளவு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் அளவு மிஸ் ஆச்சுன்னா, முன்ன பின்ன இருந்ததுன்னா நீங்கள் அதை கரெக்டாக சைஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போது அந்த காதை எடுத்து நம்ம ஏற்கனவே ஜக்கா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு இதை சொல்லி தர போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் புரியலங்கிறீங்க. இது நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு அந்த காது வச்சு தைக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு சைடு எடுத்து வச்சு அந்த ஜிப்போட ஒன் சைடை மட்டும் நம்ம வச்சு தைச்சிக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், லைனிங் கிளாத். இப்போ மெயின் கிளாத்தில் தைச்சிட்டு இப்போ லைனிங் கிளாத்தில் அதே போல் கவுத்து வச்சு நம்ம ஏற்கனவே தையல் போட்ட பாருங்கள், அதே மாரி நம்ம தைக்கிறோம். இப்போ இதை நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டிச்சிங்லேயே முடிச்சிடலாம். ஆனால் எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை நான் இப்போ 3 தையலாக போட்டு கட்டுறேன், ஓகேங்களா? இப்போ அதை அழகாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து ஒரு சைடாக விட்டுருங்க. ஒரு சைடு விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், அழகாக அந்த ஃபூட்டர் இடைக்கி ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்குறோம், ஓகேங்களா? அந்த ஜிப்பு ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பீஸ் முன்ன பின்ன அங்கேயும் இங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்காக, அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது 3 சைட்லேயும் அழகாக நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, நாம் கழட்டி வச்ச பாருங்கள் ஜிப்போட மண்டை, அது கோர்க்கிறது தான். அழகாக எடுத்து அழகாக வெளிப்பக்கமாக மடிச்சுட்டு அந்த மண்டை ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பதிவு நிறைய வாட்டி போட்டுருக்கிறேன், எப்படி சிம்பிளாக கோர்க்கலான்னு. இது மண்டை கோர்க்கிறதுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா, அதுக்காக நிறைய ஷார்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இன்னும் புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் இன்னும் அதை விட சிம்பிளாக மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மண்டையை மாட்டிட்டு பீஸை அழகாக திருப்பிக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, மேலே நமக்கு எது தெரியுதுன்னா, உள்ளே இருக்க லைனிங் தான் நமக்கு வெளில தெரியும், ஓகேங்களா? இப்போது இந்த 2 சைடையும் நம்ம அழகாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போது இந்த 2 சைடும் தையல் போடுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக திரும்ப 2 3 தையல் கூட சேர்த்து போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அந்த எட்ஜை அழகாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ குட்டி ஒண்டி, இவ்வளோ அழகான ஒரு பர்ஸ் ரெடி ஆகும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை, இதை விட நாங்கள் இன்னும் பெட்டராக இது பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை, சூப்பராகவே இருக்குதுன்னு நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே போல் உங்களுக்கு டைலரிங் சம்மந்தமான பதிவுகள் வேணும்னா நம்ம சேனலில் எம்டி ஸ்குவாட் மிதன் டெய்லர் நாட் ஒன் அப்படிங்கிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். அடுத்த பதிவில் என்ன தைச்சு காட்டலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.